சொல்லி வச்சுக்கிறான். திருமந்திரத்தை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா 9வது தந்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிடறான். விளங்கும் ஜோதி, விளக்கும் ஜோதி, ஆதாரமான ஜோதி. விளங்கும் ஜோதி, விளக்கும் ஜோதி, ஆதாரமான ஜோதி. அவ்வளோதான் ஜோதி. 3. நீ ஒரு பொருள் பார்த்த உடனே உனக்கு புரியுது. எதனால் ஒரு பொருள் பார்த்தா உனக்கு புரியுது? எனக்கு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு வாத்தியாரெலாம் பாடினதுலாம் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எப்போது நமக்கு காட்சி தெரிகிறது, அந்த பொருள் ஒளிரணும். எந்த பொருள்? பார்க்கப்படும் பொருள் ஒளிரணும், பார்க்குறவன் ஒளிரணும். பார்க்குறவங்கிட்டேருந்து ஒரு ஒளியும் அந்த பொருள்கிட்டேருந்து வர ஒரு ஒளியும் மீட்டாச்சனை தான் அது பேர் பார்வை. தெரிகிறது ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? அதோட ஒளியும் எதோட ஒளியும்? எது தெரியுதோ அதோட ஒளியும், எது அதை உணருதோ அதோட ஒளியும் மீட்டானதான் அது பேர் என்ன? பார்க்குது. அதுக்கு ஒரு ஒளிரும் தன்மை இருந்தா சரி. ஒளிரலைன்னா அது என்ன பண்ணாது? அதை வெளிப்படுத்தாது. அப்போ இதுக்கு ஆதாரமா சூரியன் ஒன்று வந்தது, வெளிச்சம் லைட்டுன்னு ஒன்று போட்ட உடனே என்ன ஆகுது? அந்த பொருள் மேல பட்டு அந்த பொருள் ஒளிருது. நல்ல பொருள் தான் ஒளிருது. அப்போவும் எது இது உள்வாங்கி ஒளிருது. இல்லை அது என்ன பண்ணாது? சுயமா அதுக்கு என்ன பண்ணாது தெரியாது, ஒளிர தெரியாது. ஆனால் உள்ள இருக்கிற ரேடியோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஒளிரும் தன்மை உடையது. பாஸ்பரஸ் சில விஷயங்கள்லாம் ஒளிரும் தன்மை உடையது. அதெல்லாம் பண்ண முடியும் நம்மளால. அதுக்கு ஒரு துணை பொருள் ஒன்று தேவையில்லை. சூரியன் அல்லது லைட்டுன்னு ஒன்று தனியாக ஒரு வெளிச்சம் வச்சு அதை அடிச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஸோ அந்த பொருள்லேருந்து ஒளிருது. இந்த கண்ணுலேருந்து ஒன்றும் ஒளிரலன்னா, நான் கண்ணை மூடின்னு இருந்தேன்னா இங்கேருந்து ஒளிரணும், அங்கேருந்து ஒளிரணும். இது அந்த ஒளிரலைன்னா வெளியேந்து ஒளிரணும். இது ஒளிரலைன்னா தெரியாது. இது ஒளிரத்துக்கு ஆதாரமா எது இருக்குது? இப்படிக்காக சொல்றாரு திருமூலர். என்ன பண்ற சொல்றாரு? எப்படி கேளு. அப்போ வெளிச்சத்துக்கு உள்ள வெளிச்சமா, வெளிச்சத்துக்கு வெளியே வெளிச்சமா? அது உள்ள வெளியவே இல்லை. ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி எல்லாம் கிடையாது. போட்டு என்ன பண்ணக்கூடாது? குழப்பிக்க கூடாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் கவிதை எழுதும் புரியக்கூடாதுன்னு எழுதி அச்சு காலிலேருந்து நைட் வரைக்கும் சீரியட்டாக போச்சு. இந்த பக்கம் கொட்டிருப்பான், இந்த பக்கம் ஃபுல்லாக இருப்பான். நான் கவிதை இல்லை கரெக்டாக பார்த்தாக்க பாண்டி எழுதி கொடுத்துருப்பா. அது இவர் வாசித்துட்டு வந்துடுவார். யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த அம்மா பேராசிரியர். அந்த அம்மா யாரு? பேராசிரியர். அவங்க எப்படி எழுதுவாங்க? கவிதை சூப்பராக எழுதுவாங்க. அவருக்கு வீட்டுக்காரனா புட்டு இவர் தான் ஊரெல்லாம் பேர் எடுத்துக்கிறார், கவிஞர்ன்ட்டு. அந்த அக்கா பேர் வெளியவே தெரியல. யாரை சொல்கிறேன்னு ஒரு கால் அவர் பார்த்தானா அவருக்கு தெரிஞ்சிடும், நம்மளை தாண்டா சொல்கிறான்ட்டு. யாரோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. முத்து வைரம் முத்தோ யாருக்கு தெரியும்? சுயமாக தெரியலன்னா கூட அவனா பார்த்து காப்பி வச்சு போட்டியெல்லாம் நடத்தி, கவிதை போட்டியெல்லாம் நடத்தி நான் கவிதை எடுத்து கொட்டுருவாங்க. பச்சு பார்த்து நம்ம சேர்த்து 4 வரி அங்கேருந்து 4 வரி எடுத்து புக்கு எழுதுறவங்களாங்கிறாங்க. நிறைய பேர் 10 புக்கு வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு 2 பக்கம் அது எடுத்து ஒரு புக்கு. இது ஒரு வேலையை எடுத்து செஞ்சுனவங்களாங்கிறான். எத்தனை புக்காக போட்டு 90 புக்கு போடுதுங்க. 96 புக்கு போச்சு. ஒரு தலைப்பு சரி, அந்த தலைப்பு கொடுக்குற சாராம்சம் அது அவர் புரிஞ்சு வச்சுன்னா அவருக்கு தெரியல. அப்போ நான் ஏதா அப்படியே கச்சேரியை ஏதத்தே வேலை இருக்கு. என்ன இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் பாட்டு எதிர்த்து ஒரு வேலையை வச்சு ஏஜி போட்டு போயிடலாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சு என்ன பண்ணுற முடியாது, குழப்படைய விடாது. வெளிச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். கண்ணானது தேகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கையிலேருந்து வெளிச்சம் வெளியே போல, அதனால் நம்மளால் கையில் பார்க்க முடியல. காதுலேருந்து நமக்கு வெளிச்சம் வெளியே போல, அதனால் நம்மளால் காதில் பார்க்க முடியல. நம்ம கண் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. வெளிச்சம் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, வெளிச்சம் வெளியே போகுது. இந்த வெளிச்சம் வெளியே போனாலும் வெளியே ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. அப்போ தான் என்ன ஆகும், அதை உணரும். உள்ளேருந்து வர வெளிச்சம் வெளியேருந்து ஒரு வெளிச்சம் மீட்டானா தான் பார்க்க முடியுது. வெளியே அடர்ந்த இருட்டு என்ன பண்ண முடியாது. நீங்கள் இந்த விலங்குகளெல்லாம் நீங்கள் காட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிரும் கண்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா தெரியல. நம்ம கண்ணும் ஒளிரும், நமக்கு தெரியாது, அதுக்கு தெரியும். கண்ணு ஒன்று தான், அதோட அமைப்பு இருட்டுலையும் பார்க்கறதுக்கு ஃபோக்கஸிங் ஆகுது. அதுக்கிட்டேருந்து அதுக்கிட்டேருந்து என்ன பண்ணோம், வெளிச்சத்தை நிறைய உமிழ்ந்து பார்த்துக்க முடியும். அதால் சத்தமே அப்படிதான். நாய்ங்க நம்மளை விட
நுட்பமான சத்தத்தை கேட்கும். அதனால தான் பூகம்பம் வந்தால் நாய்கள் இருக்காது, பறவைகள் இருக்காது. நாயை கூட சேர்ந்து நம்மளும் ஓடிடணும். நாய் ஓடுது, நம்ம ஓடாமல் இருக்கக்கூடாது. நாய் ஓடினா உஷாராயிடணும். ஓ நாய் ஏதோ ஓடுது, நம்மளும் கூட சேர்ந்துட பண்ணிடணும், ஓடிடணும். இல்லைன்னா பூகம்பில் மாட்டிப்பீங்க. அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க எதுங்களே, நம்ம சுற்றி இருக்கிற இந்த விலங்குகள். ஏன்னா அதுங்களுக்கு என்ன இருக்குது, நம்மளை விட ஏதோ ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு ஒன்று இருக்குது தான் எக்ஸ்ட்ரா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய பேர் தூங்குது தானே இருந்து வச்சுக்கிறேன். அதை நம்ம தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறோன்னா, இதான் சரிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை தர்க்கவாதம் பண்ணுறதுக்கு. எத்தனை போய் யார்கிட்டனா போய் கொட்டி அவனை கூட என்ன பண்ணுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். உண்டு இல்லை, உண்டு இல்லை என்பது இந்த உலகமாக திருமூலர் காலத்துலேயே இது உண்டு இல்லைன்னு சொல்கிறது வந்து போட்டியில் வச்சுக்குது. கடவுள் உண்டு இல்லைன்னு. இப்போ இந்த நுட்பம், இது வெளிச்சம் வருது அப்படின்றது இது ஒரு நுட்பமான அறிவு. எல்லாருக்கும் சொன்னால் ஏங்கடா இங்கேருந்து வெளிச்சம் வருது. வெளிச்சம் அளவு குறையும் போது தான் பார்வை குறையுது. உள்ளேருந்து வெளிச்சம் வருது, வர்ற வெளிச்சம் இருக்குது பாருங்கள். ஒரு லென்ஸு ஒன்று நம்மக்கிட்ட கண்ணில் இருக்குது, அது மேலே பட்டு வெளியே போகுது. அதில் படுற வெளிச்சம் கம்மியாச்சுன்னா தூரமாக போகல, கிட்டப்பா போக முடியலன்ட்டு. இங்கேயே கூட இந்த சதையை வளர்ந்துச்சுனாலும் அந்த தூரம் போக முடியல. இன்கேஸ் புறை உரிக்கிறதுன்றது லேயராக இருந்தனா அதை டேரப் பண்ணி எடுத்துருவாங்க. இங்கேயே கான்டாக்ட் லென்ஸ் ஒன்று வச்சு அந்த வெளிச்சம் கொஞ்சம் தான் வெளிச்சம் வருதுன்னா சேர்த்து. வெளிச்சம் அதிகமாகிடுச்சுன்னா பார்வை அளவு இல்லாமல் போகக்கூடாது. அது எப்படி இருக்கணும், எங்கே நம்ம பார்க்குறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வெளிச்சத்தை செலுத்த தெரியணும் நமக்கு. இல்லை அதுவே அது நடக்குது, நம்ம செய்யல அந்த வேலையை. இதுவும் அதையும் என்னால் இவர் கிட்ட இருக்கிறாரு, அவர் தூரம் இருக்கிறாருன்ற ஃபீல் பண்ண முடியுது என்னால். என்ன எப்படி என்கிட்டேருந்து போகிற வெளிச்சம் என்ன பண்ணுது, அதையும் அளந்துது. இவர் பக்கத்தில் இருக்கிறாரு, அவரே தூரத்தில் இருக்கிறாரு, இவருக்கு 2 பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறாருன்றதெல்லாம் என்ன பண்ணுது, இங்கேருந்து போகிற வெளிச்சத்துலேருந்து உணருது. இங்கே 3 பேரில் ஒருத்தர் மேலே வெளிச்சமே பண்ணல, இருட்டாக இருக்குது. அங்கே இல்லையா இருக்கிறாரா, இருக்கிறாரு. ஆனால் என்ன ஆகலை, அவரு என்ன ஆகலை, ஒளிரும் தன்மையோட அங்கே ஒரு பொருள் இல்லை, ஒளிரும் தன்மையற்ற ஒரு பொருள் இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. இப்போது எல்லாருமே குளோ ஆகிறோமா, எல்லாருமே ஒளிர்றோமா அப்படின்னா எல்லாருமே இல்லை. அதனால் அடையாளம் காண முடியல. அதனால் நம்ம என்ன பண்ண முடியல. ஆனால் ஒரு சூரியன் ஒன்று வந்துச்சுன்னா, இருட்டில் வந்து பெரிய சூரியன் வந்து ஒரு லைட்டுன்னு ஒன்று போட்டோம்னா பளிச்சுன்னு எல்லாம் தெரியுது. அபரிதமான வெளிச்சத்தில் சிறிது மறைஞ்சிடும். அபரிதமான வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், சில பொருள்கள்லாம் மறைஞ்சிடும். வெளிச்சம் அதிகமான மறைஞ்சிடும் சில பொருள். வெளிச்சம் இருந்தால் தான், இருட்டில் தான் சில பொருள் தெரியும். நல்ல வெளிச்சத்தில் அதுவும் என்ன ஆகிடும், வெளிச்சமாக ஆகிடும். பாருங்கள், நமக்கு ஒரு மாதிரி, ஜீவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி, அதில் ஆளாளுக்கு ஒரே எல்லாருடைய பார்வையும் இல்லை. மனிதர்களுக்குள்ளவே கூட ஒரே மாதிரியான அந்த வெளிச்சம் இல்லை. இந்த வெளிச்சத்தை வளர்க்க முடியும். ஞானம் அடைதலுக்கு வெளிச்சமும் ஒரு ஆதாரமான ஒன்று இருக்குது. உள் வெளிச்சமாக ஒன்று இருக்கணும். இது உனக்குள்ள ஒரு வெளிச்சமாக, உள்ளத்து உலானை அப்படின்னு சொல்லுவார். உள்ளத்து உலானை, உள்ளத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு போய் உள்ளே போய் பார்க்கணும். உள்ள முதல்ல எங்கே இருக்குது, உள்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. அது கூட வார்த்தைகளில் கூட நிறைய விருப்பம் பண்ணி வச்சுக்கிறான். மனம் அப்படின்னா மூக்கு. மனம்னா மூக்கு, சுவாசத்தோடு சம்மந்தப்பட்டது மனம். சுவாசத்தோடு இருக்குது இல்லை, அது பேர் மனம். கண்ணோடு சம்மந்தப்பட்டது உள்ளம். கண்ணோடு சம்மந்தப்பட்டது உள்ளம். மாதிரி மனம் உள்ளம் 2 பேர் வச்சுக்கிறான். மனத்துள் உலானைன்னு சொல்லாமல் உள்ளத்துள் உலானைன்னு சொல்லி வச்சுக்கிறான். மனம் தானா நம்ம, உள்ளம் தானா நம்மன்னா, உள்ளது உள்ளபடியே இருக்கிறது உள்ளம், உள்ளதுலேருந்து கற்றுக்கிறதெல்லாம் சேர்ந்து போயிருக்கு அது மனம். அப்போது ஒரு யோகிக்கு இருக்கிறது உள்ளம், ஒரு சராசரி மனுஷன் இருக்கிறது மனம். 2 ஒன்று தான். சுத்தமான வீடு சுத்தமற்ற வீடுக்கு பதில் இப்படி சொல்கிறாங்க. பெருக்கி எடுத்த சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டுக்கு பேர் வேறு, சுத்தமே இல்லாத ஒரு பாழஞ்ச கிணறு சுத்தமான கிணறு. பயன்படுத்திக்குள்ள ஒரு கிணறு வேறு மாதிரி இருக்கும், பாழஞ்ச கிணறு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மனம் என்ற ஒரு வார்த்தையை சில இடத்துல போடாமல் ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. மனம் இல்லாமல் போயிடலாங்க. ஆத்மான்னு இன்னொரு வார்த்தைன்னா பரிசுத்தத்தின் உச்சமாக இருக்குது, இறைவனுக்கு நெருக்கமாக இருக்குது, அது எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்குது. அங்கே என்ன தான் மனம்தான், அது இன்னொரு பேர் வச்சுக்கிறான். இப்போ வீடு தனியாக பிரித்து வச்சு சொல்கிற மாதிரி ஒன்றை தூய்மைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசலாம். மனம் கடந்த ஆன்மா இல்லை. மனதை சுத்தப்படுத்தினா அது ஆன்மா, மனதை தெளிவாக புரிஞ்சினா அது உள்ளம். இந்த மாதிரி ஒன்றுக்கே இவ்வளோ பேர் வச்சுக்கிறான். இந்த வெளிச்சம், வெளியிருந்து வர வெளிச்சம், 2 வெளிச்சம், இது விளங்கிக்கிறதுக்கு வரதுனால இது விளங்கும் ஒளி.
வெளியே அது வரத்துக்கு வெளியே இருந்து ஒன்று உதவுது, இல்லை அதுவே குளோ ஆகுதுன்னா அது விளக்கும் ஒளி. விளக்கமாக நமக்கு புரிய வைக்குது. இது விளங்கி கொள்ளும் ஒளி, அது விளக்கும் ஒளி. இந்த ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு ஒளி இருக்குதுன்றான். இது ரெண்டுக்கும் ஆதாரமான ஒளி. அதையும் இதையும் மீட் பண்ண வச்சால் ஒளியே ரெண்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ரெண்டையும் அது என்ன பண்ணாதான், இந்த எந்த சந்தர்ப்பத்தில் எது உனக்கு தெரியணுமோ அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு அது தெரியணும். ஓம் பூர்வ ஸ்வாஹா தஸ்த விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமகி தியோயோன பிரசோதயாத். எத்தனை கோடி முறை சொன்னாலும் அர்த்தம் தெரியலன்னா பாவம், அத்தனையும் வேஸ்ட். எத்தனையோ பேர் இதை வந்து பல வாழ்நாள் முழுசும் பொறுப்பாக சொல்லிட்டு செத்து போயிடுக்கிறாங்க. இதான் தான் அது மீனிங். இதுதான் நம்ம வெளிச்சமாக சொல்கிறேனே, ஓம் பூர்வ சுவாகா, சகலத்தையும் காட்டி கொடுப்பவனே. என்ன அர்த்தம்? சகலத்தையும், பூர்வத்தையும் எனக்கு என்ன பண்ணி கொடுக்குற, காட்டி கொடுப்பவனே. பூர்வ சுவாகா தஸ்த விதர்வேண்யம், தத்துவங்கள் எல்லாம் விரித்து சொல்கிறவனே. இங்கே ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இது ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் என்ன பண்ணுதான், காட்டி கொடுக்குதான். தஸ்த விதர்வேண்யம் பர்கோ தேவசியத்தமகி, பார்ப்பவனுக்கு நெருப்பாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குதுன்றதுக்கு பதில் திமகி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒளியாக இருக்குது. யாருக்கு அந்த ஒளி? இறைவன் பால் அன்பு, கடவுளின் பால் நேர்மை, பக்தி. இந்த உள்ள ஒரு மனிதனுக்கு உள்ள என்ன ஆகிடும், ஒரு வெளிச்சம் அவனை ஆட்படுத்தி கொள்ளும். அதுதான் ஆறா அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆறா. இவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பயம் வருது, இவரை கூட என்னால் தர்க்கம் பண்ண முடியல, உன்னை கூட என்னால் பேச முடியல, நீங்கள் எனக்குள்ள நீங்கள் தர்க்கம் பண்ணினா பாவம், நீங்கள் ஆட்டம் கண்டுறோம். ஏன்னா இது நேர்மையிலேருந்து பேசுது. இது என்ன பண்ணுது, நேர்மையிலேருந்து பேசுது. இது சும்மா நான் பேசலை, நான் சாப்பிடவே இல்லை அதனால நான் செய்யறது தான் சரின்னு சொல்கிற ஒரு லூசை நான் லூசுன்னு சொல்ல முடியும். உனக்கு புரியல, அது உன் தப்பு. அது யார் தப்பு புரியல. என்ன நீ தப்புன்னு சொல்கிறது எதுக்காகனா, நான் உனக்கு எளிமையாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன், உனக்கு சமதளத்தில் வந்தோடனே நீ என்ன நினச்சிக்கிறேன், என்ன உன்னை கூட வந்துட்டோடனே, உன்னை கூட வந்து தண்ணி வச்சோடனே அவள் தான் வேடாம் வச்சு. ஆனால் கூட நான் யார் தான், நான் ஒரு கட்டத்தில் என்னால் கத்தி எடுத்து சப்புக்குன்னு வெட்ட முடியும், உன்னால பாவனி இல்லை. 4 பேர் அங்கேருந்து குரல் விட்டா நடுங்கிடுவேன், நான் எப்படி இருப்பேன்? அப்போ தான் அண்ணா என்னை கொஞ்சம் காப்பாற்றுண்ணா. திரும்ப தண்ணி அடிக்க வந்தோடனே, உனக்கு கூட தண்ணி அடிக்க வந்தோடனே என்ன ஆகிட்டேன் நான், உனக்கு பிரச்சனை வரும்போது என்ன ஆகிட்டேன் பாரு. என்னுடைய வேல்யூ எப்பவுமே எப்படி தான் இருக்குது, என்னுடைய வேல்யூ எப்பவுமே வேல்யூ தான். அண்ணனா தலைடா யாருக்கு, அவனுக்கு அவர் வெளியேருந்து வரவருக்கு, அப்போ தான் உனக்கு வேல்யூ. திரும்ப போயிட்டு போய் திரும்ப இன்னொரு நாளைக்கு திரும்ப எப்படி தான் ஆக போகிற நீ, உன் நாடக பாவம் மாறுது. ஆனால் நான் அந்த மனிதன் எப்படி தான் இருக்க போகிறான், அவனுடைய வேல்யூ. எந்த ஒரு மனிதனுடைய வேல்யூ எப்படி ஆறுதல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொச்சைப்படுத்துவதாலோ நீங்கள் உயர்வுபடுத்துவதனாலோ அந்த மனிதனுடைய வேல்யூனா ஆகாது, மாறாது. நீங்கள் ஒருத்தர் அவர் வாழ்ந்தாரு செத்து போயிட்டார், நீங்கள் மகான்னு சொல்லினுக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாங்கிக்க முடியும்னா முடியாது. அந்த பிச்சைக்காரனை தான் வாழ்ந்துட்டு போயிட்டான். யார்? சாய்பாபா. நீங்கள் பெரிய பெரிய தங்கத்தில் கோயில் கட்டியாருங்கன்னா பிரயோஜனம் உண்டா? வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போனது யார்? அது எங்கே போயிடுச்சு? நீ பொம்மைங்களுக்கு தான் என்ன பண்ணுகிற, நீ வைரத்தையும் தங்கத்தையும் என்னென்னவோ கிரீடத்தையும் வாங்கி மாட்டினுக்கிற, அது அவன்தா, அவன் அனுபவிச்சானா? பாவம் பக்கிரி, கீஞ்சு போன துணி இல்லை, பத்தத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு போயிட்டான். இப்படி யோசிக்கணும். ஒரு கால் அந்த மனிதன் உள்ளத்தில் மகிழ்ச்சியானவனாக இருந்திருந்தா, கொண்டாட்டமான மனிதனாக இருந்திருந்தா, நிறைவான மனிதன் இருந்தால் யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். ஸோ அந்த உள்ளத்து ஒளி ஒரு மனிதனுக்கு வந்து அவனை தன்னைத்தானே ஒரு மனிதன் அறிந்துட்டான் அப்படின்னு சொன்னால் பிரித்தியோட அங்கீகாரம் அவனுக்கு தேவையில்லை. அவன் எதையும் விமர்சிக்க தயாரானவன், எந்த விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ள வல்லமையானவன். இதுதான் 2வது பாயிண்ட் ஒன்று. இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்ன விமர்சிக்கலாம், நீங்கள் என்ன செய்யலாம், உனக்கு துணிச்சல் இருந்தால் என்ன செய்ய, என்ன எதிர்த்து தானே உட்காந்துக்கிறேன், விமர்சி. வா சாப்பிட்டு பார்க்கலான்ற, நான் என்ன பண்ணி பார்க்கலாம், வா சாப்பிட்டு பார்க்கலாம், வா அனுபவிச்சு பார்க்கலாம். நான் சொல்கிறேன், எனக்கு 3வது கண் விழிப்பஞ்சிருது, உனக்கு ஆயிடுதா சாப்பிடாம இருந்து நீ, அப்போ நீ சரி. சாப்பிடாம இருந்தாலும் வருன்றேன், அப்போ நானும் தானே சரி. சாப்பிடா கட்டி கூட வருன்றேன், அப்போ நானும் தானே சரி. நான் என்ன பண்ணவே இல்லை, உன்னை கூட முரண்படவே இல்லை. நான் சாப்பிடலன்னா தான் வரும் நீ நினச்சிக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், சாப்பிட்டாலும் வரும்ன்றேன். இப்போ யார் ப்ரூவ் பண்ணுறதுக்கு காத்துனுக்கிறோம்? அப்போது என்னன்னா, உள்ளத்து ஒளி உங்களுக்குள்ளே வர வர நேர்மை இருந்தால் ஒழிய அந்த உள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் அல்லது ஒளி வளராது. உள்ளே இருக்கிற ஒளி அல்லது வெளிச்சம் வளராது. ஒளியோட ஐக்கியப்பட்டுரும். ஒளி என்ன ஆகிடும், ஒளியோட
பட்டுரும். நீங்கள் ஒரு பெரிய லைட்டு வச்சுக்கிறீங்க, இன்னொரு லைட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? பிரிக்க முடியாது. ஒளி என்ன பண்ண முடியாது, தனியாக பிரிக்கவே முடியாது. என்ன ஆகிடும்? ஐக்கியமாகிடும், மெர்ச்சிங். வெளிச்சம் மெர்ச்சிங் ஆகிடும். எப்போ நீங்கள் புரியலன்னா டிஸ்மலில் மாறும்போது, வெளிச்சத்தில் அழுத்தம் இருக்கும்போது நிழலில் 2 தெரியும். வெளிச்சத்தில் மாறினா ஒரு நிழல் நீட்டினா என்ன ஆகும்? இந்த செவத்துக்கு பின்னாடி ஒரு 2 கை தெரியுது. இப்போ ஏன்னா இங்கே இந்த கைகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு 2 லைட் எரியுது, 3 லைட் எரியுதுன்ட்டு. அதர்வைஸ் ஒரு நிழல் இல்லைன்னா தெரியல. இந்த நிழலாக இருக்கிறதுக்கு கூட தேவைன்றார் திருமூலர். ஏன்னா அதுதான் தூய ஒளியை உனக்கு காட்டி விடுங்க. 3 வெளிச்சம் இருக்குது. இப்போ 3 லைட் போட்டுக்கிறாங்க. என்னென்ன ஒன்றுக்குது? ஆதி அல்லது உண்மையிலிருந்து வரக்கூடிய ஒரு வெளிச்சம், ஆதி உற்பத்தி பண்ண ஒரு வெளிச்சம். ஆதியே எப்படிதான் இருக்குது? நிறைய பேர் சொல்றான் முப்பாடுக்கும் அப்பால் இருள், கடவுள் இருட்டாகத்தான் இருக்கிறது. எக்கங்கன்னு ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாம் செத்து போட்டாங்கன்னா பாயில் போய் நிற்பாங்களாமா. கடவுள் டமான்னு வெளியே வந்து யார் தேவையோ அவர் மட்டும் உள்ள கொடுப்பாரு, திரும்ப முடிப்பார். எப்பவுமே இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா யாருக்கும் நோவாமல் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தெரியாதவன் என்ன பண்ணுவான்? தெரியாதவர் என்ன செய்வார்? யாருக்கும் வலிக்காமல் பேசணும் தானே. இருட்டுன்னு சொன்னவனுக்கும் வலிக்கூடாது, வெளிச்சன்றவனுக்கும் வலிக்கூடாது. 3வது ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். யோசிக்கிறான், உட்காந்துன்னு ரூம் போட்டு யோசிப்பானு பொழுது ஒரு 10-15 பேர் உட்காந்துன்னு இப்படிலாம் பேசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ மகந்தாவாக இருங்க, 5 வருஷத்துக்கு நான் மகந்தாவாக இருக்கிறேன். உங்கள் போட்டோவை முதல்ல விளம்பரப்படுத்துவோம், அப்புறமா ஏன் போட்டோவை விளம்பரப்படுத்துங்க. ஒரு 12 வருஷம் கோர்ஸ் வச்சுட்டு ஒரு $3000 கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்துன்னு போயிடும். அதை வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் நம்ம யோசித்து இந்த மகந்தா தான் நம்ம வந்து இந்த வெளிச்சத்துக்கிட்டுன்னு போவார் நம்ம ஒரு கணக்கு பண்ணலாம். இப்போ இருட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை நம்ம சொல்லவும் வேணாம். கடைசி வரைக்கும் அவனுக்கு கோயப்படுத்தே இருக்கட்டும். அவன் தூங்கி தானே இருக்கிறான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எப்படி வேணும் 12 வருஷத்துக்கு புக்கு படிக்கூடாது, வேற யாரும் கொடுக்கூடாதுன்னு வர சொல்லி கொடுத்தோம். அவங்க பார்த்து பாங்கலாம். ஒரு லூசை உருவாயிட்டோம், 10 லூசுன்னு ஆகிடும், தானா உருவாயிடும். இப்போ இந்த வேலையை செய்யணும் உட்காந்து யோசித்தானுங்க. ரூம் போட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டானுங்க? அது இருட்டாக தாங்குது, அங்கே போய் நிற்கணும். அது என்ன பண்ண தேவைப்படும் போது டக்குன்னு வெளிச்சம் வந்து கேட்ச் பண்ணிட்டு போயிடும். ஆனால் வெளிச்சம் தான். வெளிச்சமா இருட்டா முடிவு சொல்ல நாங்கள் இட்டா தாங்குது. வெளிச்சம் திடீர்னு தோன்றும். ஏன்டா எக்கங்கர் போகிறவனுக்குலாம் இப்போ ஒரு டென்ஷன் ஆகிடும். என்னடா இவன் எங்கெங்கேயோ போய் லாஸ்ட்டில் இங்கேயே விளக்கரம் போய் சொல்ல மாட்டானே. ஏன்னா உண்மை இருக்குதானே? வெள்ளையாக்குறவர் போய் சொல்ல மாட்டேருங்க இல்லை. ஏன்னா ஜெய்கணேஷ் வந்து ரொம்ப வெள்ளையாகிறாரு, ஏன்னா அது பக்கத்தில் ஒன்று ரொம்ப வெள்ளையாகிறாரு. நான் 2 பேர் தான் அபத்தமான பாவிங்களா இருப்பானுங்க. போய் சொல்லினே தெரிஞ்சுருப்பான். நம்ம தான் உசாராகணும் இல்லை. பக்கத்து அந்த ஊரில் ஒரு குழந்தை கருப்பாகுது, அது நான் போய் சொல்லி தெரியும் நினைக்கிறீங்க. அது உண்மை சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டான். ஏன்னா என்ன இல்லை வெள்ளையா இல்லையே. இதெல்லாம் என்ன மாதிரி இல்லை, கொள்ளைக்காரனுங்கள்ல முட்டா பசங்க சொல்கிற வேலை தானே. வெளிச்சம் நீங்கள் நினச்சிக்கணும் என்ன நினைக்கக்கூடாதுன்னா டார்ச்லேருந்து வர வெளிச்சம் இல்லை சூரியன்லேருந்து வர வெளிச்சம். இந்த வெளிச்சம் இல்லை, அது வந்து ஆதாரமாக இருக்குது. அதுக்கு அடிப்படையாக ஒரு வெளிச்சம் இருக்குது. ஆனோடு கேத்தோடு சொல்கிறான் 1,86,000 கிலோமீட்டர் பர் செகண்டில் அவ்வளோ மைல் வேகத்தில் என்ன பண்ணுறான் எலக்ட்ரான்ஸு மூவ் ஆகுது. கண்டுபிடிச்சிக்கிறாங்க, கரெக்ட் தான். ஏன் மூவ் ஆகுது? அது எனக்கு தெரியாதே. அது என்ன அது எனக்கு தெரியாதே. அது என்னன்னா சொல்கிறது அப்போ சரி விட்டுருங்க. காட் பார்ட்டிகல்ஸ். ஒருத்தர் ஹெலிகாப்டரை விட்டு பார்த்துக்கிறாங்கன்னா இப்போ எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களா? கடவுள் எங்கேயும் இல்லையாம்மா? ஏன்டா கடவுள் மாதிரி உட்காந்து எங்கன்னா வேலை செஞ்சுக்கிறான்னு நினச்சிக்கிறியா? இல்லை இவனுக்கு எங்கங்கிற சொல்கிற மாதிரி வெளியே எங்கன்னா வெளிச்சமாக எங்கன்னா உட்காந்துக்கிறான்னு நினச்சிக்கிறியா? இல்லவே இல்லை. தொண்டர் தம் மனதை சொல்லவும் தகுமோ அப்படின்ட்டு போயிட்டேன் என் ஆயா, என் பாட்டி, எங்கள் அக்கா. சூப்பர். அவை பிராட்டி என்ன சொல்லிட்டு போயிறாங்க? நீ அங்கே எங்கே சுற்றின்னு வா, பெரியது கேட்கும் வரி வடி போலோ. புவனம் பெருசு, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ குருமுனியின் கையில் அடக்கும். குருமுனியோ உள்ளது, குருமுனி உள்ளகத்து. தொண்டர்தம் பெருமையை சொல்லவும். ஒரு மனிதன் பக்தி உள்ளவனாக மாறினா இறைவன் அவனுக்குள்ள வந்துடுறான். எக்கங்கர் அமைப்பு 12 வருஷம் தியானம் பண்ணுன்னு என்னத்தை சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன இது முன்னாடி பொம்மை வச்சிருந்தீங்க, இப்போ போட்டோ வச்சுன்னு போறீங்க, அவள் தான். இது முன்னாடி கருப்பு கலர் சிலையை வச்சிருந்தீங்க, அதெல்லாம் கோட்டு போட்டோம்னா மாட்டி வச்சுன்னு போறீங்க. இது முன்னாடி குருன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ மகான் தான் பேர் மாற்றி கூப்பிட்டாலும் என்ன ஆயிடுமா? நாயை கூப்பிட்டு சிங்கம்னு சொன்னா நாய் என்ன ஆயிடும்? சிங்கம் மாதிரி கர்ஜிக்க முடியுமா? அதில் அது எப்படித்தான் சொல்லும்? வவுன்னு தான் சொல்லும். இல்லை நீ எத்தனை முறை சிங்கம்னு கூப்பிடு, நான் என்னதான் பண்ணோம்? வவுன்னு தான் சொல்லும். ஏன்டா ஆன்மீகம் தெரியாத நான்சென்ஸ் என்னதான் பண்ண போறேன்? எப்படி இருந்தாலும் கட்சி வரைக்கும் ஒன்று
நீ 25 வருஷம் பச்சாலும் உருவிட போகிறது இல்லை. ஆனால் நீ சொல்லிக்கலாம், நான் வந்து எந்த அமைப்பு வசதியான அமைப்போ அந்த அமைப்பில் நான் உறுப்பினர். ஜாதியில் எது உயர்வோ அதில் நானுன்னா எனக்கு ஒரு பெருமை, அதில் நானுன்னா எனக்கு ஒரு பெருமை. உண்மையில் நீ அது இல்லை, நீ எது கிடையாது. ஜாதின்றது இங்கே வச்சுக்கிற சும்மா ஒரு சடங்கு, சும்மா ஒரு குறியீடு, சும்மா ஒரு அடையாளம். அது என்ன கிடையாது, நிஜம் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் உங்கள் ஜாதி செல்லாது. செல்லாம் வாங்க வாங்க ஐயரே. மலேசியாக்கெல்லாம் போய் நீங்கள் போய் அங்கே என்ன பண்ணோம், தண்ணி குடிக்கிறதுக்கு சோறு இதாக இருக்கும். அங்கே என்ன பண்ண முடியாது, தாகத்துக்கு என்ன வேணும் கம்பல்சரி கேட்பான். இங்கே மாதிரி ஓசியில் தண்ணி குடிச்சிட்டு வர முடியாது. வெளிநாட்டுக்கெல்லாம் போனாங்களா தண்ணிக்கும் தொட்டு குத்து குடிக்கணும். மாதிரி என்ன செஞ்சுக்க முடியாது நீ எல்லாத்துக்கும். ஒன்று வேணா ஒரு பப்பு இல்லை ஒரு மப்பு இல்லை டான்ஸ் ஆடுற கேபரே டான்ஸ்லாம் போனால் நீ பெரிய ஐயரு மாங்காய் மாடையன் இல்லை நான் ஜாதியில் உயர்ந்தவன் தாந்தவன் அங்கெல்லாம் என்ன பண்ணது, ஆட தெரிஞ்சா வா, வர்றம் போ நெய்னா, தூரம் போ நெய்னா, புத்திமதி எல்லாம் வி டோன்ட் வாண்ட் நைனா. நீ புத்தி சொல்கிறவராக இருந்து நீ எல்லாருக்கும் புத்தி சொல்கிறது ஒரு வேலையை நிறுத்து. வெளிச்சம் உள்வழி வந்த உடனே புத்தி சொல்லுவார் எல்லாருக்கும். நீங்கள் நினச்சிக்கூடாது, அவர் என்ன சொல்லுவார் நினச்சிக்கூடாது. அவர் ஒரு புத்தி சொல்கிறவராக ஆகிடுவார், எல்லாருக்கும் போதிப்பார். அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் உள்வழி வந்த பிறகு நல்லா புரிஞ்சு நாங்கள் லூசுங்களை திருத்த முடியாது அப்படின்ட்டு எப்படி போயிட்டாங்க, கம்மனே போனவங்களும் உண்டு. கொஞ்சம் கருணை உள்ள மனிதன் பேச வரான், கொஞ்சம் கருணை உள்ள மனிதன் பேச வரான். அப்போ அவன் பேச வரும்போது விமர்சனிக்காமல் எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? முட்டாளை பார்த்து முட்டாள்னு சொல்லாமல் ஒரு நல்ல மனிதன் இருப்பானா, டேய் இந்த பக்கம் போவாத, அங்கே போனால் மலருது மெச்சுப்பேன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டானா? அதுதானே நல்ல மனிதனுக்கு அழகு. சொல்லக்கூடாதுன்னு சொல்றியே, நீ மனுஷன் தானே, சொன்னியே நல்லதுன்னு யோசிக்கணும் நீ. இல்லை ஏன் அப்படி இருந்தாலும் சொன்னான்னு போய் பார்த்தா தானே தெரியும். போய் என்ன பண்ணேன் மெச்சின்னா வந்து 10 பேர் நாத்தச்சினுக்கு ரூமெல்லாம் அப்படித்தான் உன் மனசு நாத்தம் வச்சுனுக்குது எங்கெங்கெல்லாம் போனதுனால. நீ எந்தெந்த பண்புகளோடலாம் வாந்தியோ எதுங்களை கொள்ள இந்த உள்வழி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இருட்டெல்லாம் என்ன ஆகிடுமா, உள்ள ஒளி உள்ள வந்துருச்சுன்னு சொன்னால் அறியாமை இருள் என்ன ஆகிடும், தானே போயிடுமா. அறியாமையும் இப்போ தேவைப்படுது. எப்போ வெளிச்சம் எத்தனை விதமாக இருக்குதுன்னு தெரியறதுக்கு. அறியாமையும் என்னத்தான், அறியாமை என்பது ஒரு நிழல். அது எதுக்கு தேவைப்படுது, நான் எந்த மாதிரியான முட்டாளாக இருக்கிறேன், எந்த வெளிச்சத்தால் நான் இயங்குறேன். இப்போ 3வது வெளிச்சத்தில் இயங்குற மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். எப்படி அங்கே என்ன விளக்கப்பட்டிருக்குதோ அது சரி அப்படின்றவங்களாம் யார் தான், 3வது நிலையில் இருக்கிற மனிதர்கள் தான். இதைத்தான் மனு சொல்கிறான். மனுன்னா சொல்கிறான் 3வது நிலை கூட கிடையாது, அவன் அதை கூட யோசிக்கிறது கிடையாது. 4ஆம் நிலையில் ஒரு மனிதனை வைக்கிறான், இருட்டிலேயே வாழ்கிற ஒரு மனிதனை வைக்கிறான். அவனை சூத்திரதாரின்றான். அவன் என்ன சொல்கிறான், அவனை சூத்திரதாரி, ஒன்றுத்துக்கு உதவாதவன். அவன் வெளிச்சமே அவனுக்கு உள்ளவும் இல்லை, வெளியே வெளிச்சமும் அவனால் புரிஞ்சுக்க முடியாது. 3ஆம் தரமான ஒரு வெளிச்சம் அவனுக்கு இல்லவே இல்லை. அதனால் இப்படி தான் வாழ்ந்து நிற்பான், கடு இருட்டிலே வாழ்வான். அவனை யார், 4வது ஆள். வெளியே இருந்து ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் தான் சரின்னு அதை கூடவே நம்பி அதையே வாழ்ந்து நிற்கிறான். அவன் 3வது ஆள். வெளியே வெளிச்சம் உண்மையாக இருக்கலாம், என்னுடைய வெளிச்சம் சரி அப்படின்னு சொல்கிறவன் 2வது ஆள். என் வெளிச்சம் கூட என் அறிவுலேருந்து இங்கேருந்து வந்ததுலேருந்து கூட இருந்திருக்கலாம், எது உண்மையானதோ அதோடு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் தான் பிரம்மத்தை உணர்ந்தவன். பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு ஜாதி இருக்கும், தன்னை பெரியாள்னு சொல்லிப்பான், ஏன் சொல்ல மாட்டான்? பிரம்மம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும், தலையாட்டுவீங்க. இவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போட்டு சூப்பராக ஆட்டுறீங்க, உங்களே 2 பேர் உட்காந்துக்கிறாங்க பாவம் தலையாட்ட முடியாமல். பிரம்மத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் என்ன இல்லை, ஆணவம் இல்லை. ஏன்னா நான் பிரம்மம் எப்படி இருக்குதுன்னு என்ன பண்ணுறேன், ஒரு கோஷை நத்தி சொல்கிறேன், இப்படி தான் இறுதியா கடவுள் அப்படின்னு தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சம் போட்டு நிறைய பேசி கொட்டி கிட்டி தட்டி பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறேன். அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுது இல்லை, அதுக்கே ஒரு இல்லை, நமக்கு எதுக்குடா இதெல்லாம் வம்பு இல்லை, கடவுளுக்கே என்ன இல்லை, தனி வடிவம் இல்லை, நமக்கு எதுக்கு வம்பு. பிரம்மத்தை உணர்ந்தால் என்ன ஆக மாட்டான், தன்னை முன்னிலைப்படுத்தி இல்லை. அப்படி முன்னிலைப்படுத்தி பேசிக்காத ஒரு மனிதனை எப்படி தோக்கடிக்க முடியும்? தன்னை பேசுறாரு ஆனால் அவர் முன்னிலைப்படுத்திக்கல, எப்படி தோக்கடிக்க முடியும்? தோக்கடிக்க முடியும்? ஏன்? அவர்கிட்ட தோக்கிறதுக்கான விஷயம் என்ன இல்லை இல்லை. அப்படி ஒரு வெளிச்சம், அந்த ஆதி ஜோதி அல்லது பரம் ஜோதி
நீங்கள் ஒன்று பரஞ்சோதி ஆதி ஜோதின்னு ஒன்று ஒரு வெளிச்சம். நீங்கள் இப்படி யோசிச்சிங்களேன், ஒரு விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது எப்படா இருட்டை உணரும்? இருட்டை மட்டும்தான் ஏன் உணரும் ஒரு வெளிச்சம்? ஏன்னா அதுக்கு எதிர என்ன தான் தெரிஞ்சுன்னு இருக்கும்? இருட்டு தான் தெரிஞ்சுன்னு இருக்கும். ஏன்னா சுற்றி ஒரே இருட்டாக தான் இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி தெரியும். எப்போ தன்னை மையப்பட்டுச்சேன்னா இந்த வெளிச்சம், ஒரு வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்கு ஆதாரம் எதுன்னு கேட்சேன்னா, ஓ நானே சுயமான வெளிச்சம் கிடையாது, எனக்கு ஆதாரமாக ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா வெளிச்சத்தை தாண்டி எதனா உணர முடியும். அதால அது எங்கே போனாலும் எப்படி தான் இருக்கான் பாருங்க. இந்த இருட்டு, இந்த வெளிச்சம், இந்த நிறைய அறிவு அப்படின்றது என்னடான்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற வெளிச்சம் வளராமையே இந்த உங்களுக்கு விளங்குற வெளிச்சம்னு உனக்கு இது பற்றியா, அதை வச்சு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா ஆணவத்தின் உச்சமாகி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நினப்பு வந்துடும். எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு அதில் நீங்கள் பெரிய தத்துவங்கள்லாம் போச்சு, தத்துவ ஞானி, அந்த ஞானி, ஏதோ ஒரு ஞானி சொல்லி இப்போ வேண்டியதுதான். எப்படியெல்லாம் நடிக்க முடியுமோ அப்படி, எப்படியெல்லாம் இந்த குழந்தைகளை ஏமாற்ற முடியுமோ, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ தான் சாப்பிட முடியும், எவ்வளோ தூங்க முடியும், எல்லாம் அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருன்னா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 10 வீடு கட்டிட்டு கட் பண்ணி ஒரு ரூமில் ஒன்று போட்டு தூங்க முடியும்? எங்கே தூங்கினா? ஒட்டு மொத்தமாக போய் ஒரு ரூமில் தூங்கணும். வேணா 10 ரூமுக்கு போய் வர்றதுக்கே உங்களுக்கு பாவம், தூக்கம் பிடிக்காது. நீ மாற்றி மாற்றி படுத்து பாரு, தூக்கம் பிடிக்காது. ஒரு இடம் தான் உனக்கு நிரந்தரமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த இடம்? சூப்பர். போனோடனே அப்படி தூங்கும். ஏன்னா அது பழகின இடம். நீ தூங்கின பேருக்கும் அந்த இடம் எப்படி தான் இருக்கும்? அப்படியே இருக்கும். நீ மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா உனக்குள்ள அச்ச உணர்வு இருக்கும். புதிய இடங்களெல்லாம் தூங்க முடியாது. நீ எப்பவுமே உடம்புக்குள்ளே இருக்கிறேன்னு ஆயிட்டேன்னா, வெளி இடம் விஷயம் இல்லைன்னு ஆயிடுச்சு, உடம்பே ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்போ எங்க வேணா தூங்குறோம், என்ன பண்ண மாட்டான்? பல நேரத்தில் தாங்க தூங்குவேன். பெட் இருக்கணும், அழுத்துனா ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ளே போகணும், மல்லிப்பூ வாசனை வந்துன்னே இருக்கணும், புதுசாக வந்த நடிகையாருன்னா பக்கத்தில் இருக்கணும், அவங்க எதுவும் பண்ணக்கூடாது, நான் தூங்கணும். இதுதான் தூக்கம் வர்றதுக்கு ஒழுங்கு பேசுறது பேச்சா இதெல்லாம். ஏன்னா இது எவ்வளோ அசிங்கமாக இல்லை சொல்லும் போதே இல்லை. ஒரு ஞானம் அடைந்த ஒரு மனிதன் அல்லது ஞானம் பற்றி பேசுகிறவனா பண்ண மாட்டான், உன் ஒழுக்கத்தெல்லாம் சொல்ல மாட்டான். உன் ஒழுக்கத்து மேலே அவனுக்கு அக்கறை இருக்காது. ஒரு குழந்தை ஓடி வருது, மூக்கு சிந்திட்டு வா, எப்படி வா, மூக்கை சிந்திட்டு வா, கக்கூஸ் பண்ணியா போயிட்டு கால் கழுவின்னு வா, வரும். அந்த ஆசையில் வரும் அந்த குழந்தை, அந்த ஆசையில் வருமாங்க. வரும்போது என்ன பண்ணோம்? ஐயோ ஒரே ஆரம் அப்பா வச்சுன்ட்டு மூக்கு சிந்துனா திட்டுவார், கக்கூஸ் போயிட்டு கழுவில் வரலாம் திட்டுவார். இப்படியெல்லாம் நீங்கள் சட்டம் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட எப்படியா வரும்? என்ன நீயும் போய் நிற்கிறிய, நீ குழந்தையே, நீ குழந்தை போவாது. ஆனால் நீ என்ன பண்ணுவ? ஒரு குழந்தைக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்குதா? வளர உன்னா அறிவு பண்ண பக்கத்துலலாம் அடகு வச்சிட்ட சுற்றி. எவன் அப்படின்னாலும் என்ன தெரியும்ல, நீ என்ன பச்சியோ, நீ எங்கெங்கே வாங்கியோ, அதெல்லாம் என்ன பண்ணிச்சோ அறிவை அப்படியே பிடிங்கிச்சு. குழந்தையோட அறிவு எப்படி இருந்தது? ரொம்ப நேச்சுரலாக அழகாக நேர்த்தியாக இருந்தது. பிடிக்காது போட்டு என்ன பண்ணுறது இல்லை. அதான் முதல்ல சொல்லிட்டேன், அப்பாவே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தெரியலன்ட்டு. எந்த யாருக்கிட்ட குழந்தை போகுது? அப்போ யார் நீங்களாம் என்ன பண்ணுக்கிறீங்க? எவன் முள்ள மாதிரின்னு பார்த்து தான் போயின்னுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சௌக்கியம் இருக்குது இல்லை? நீங்கள் பார்த்து நம்மளை பார்த்து இருந்தாலும் கேள்வி எல்லாம் கேட்பான், எனக்கு போய் வேணாப்பா, நேராக போனால் உட்கார வச்சு நம்மளை இதெல்லாம் கேட்பான் இல்லை? நம்ம சௌகரியம். ஒரு 1,00,000 பேர் உட்காந்துக்கிற அறையில் ஒரு மனிதன் போய் உட்காந்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்? சௌகரியமாக தன்னை காமிச்சிக்காம ஒளிஞ்சுன்னு வந்துடலாம். இங்கே உங்கள் கண்களெல்லாம் என்னால் பார்க்கப்படுகிறது, உங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், கவனிக்கிறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் வெளிச்சம் எவ்வளோ தூரம்னு தெரிஞ்சுன்னு அந்த வெளிச்சம் வரைக்கும் வாழ கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டேருந்து விளங்குற வெளிச்சம். இதெல்லாம் போதாது, நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? படைத்தவன்கிட்ட சொன்ன, இறைவா என்ன தான் நான் இந்த உலகத்தில் புரிஞ்சினா கூட நீ புரிதல், நீ சொல்லாத அதுதான் அந்த பூர்வ சுவாகா தஸ்வதிரன் எல்லாம். இந்த வெளிச்சம் எனக்கு, என்னுடைய வெளிச்சம் எனக்கு போதாது, நீ தர வெளிச்சம்தான் விசேஷம் அப்படின்னு ஒரு மனிதன் புரிஞ்சினான்னா அப்போ என்ன ஆகிடுவான்? ஆணவம் மற்ற மனிதனாக ஆகிடுவான். அப்போ உள் வெளிச்சம் வளர்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? இவ்வளோ பேசிட்டோம். உள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, வெளியே ஒரு வெளிச்சம் இருக்குது, அங்கே விளங்குறதுக்கான ஒரு வெளிச்சம் இருக்குது, 3 வெளிச்சம் இருக்குது. உள்ள வெளியிற வெளிச்சம் தான் ஆதிபிரான் அல்லது உண்மை அல்லது இறைவன். என்ன செய்யுது அந்த வெளிச்சம்? நான் எப்படிங்க வளர்க்குறதுன்னா நேர்மையார். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணு,
நேர்மையாக உனக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்லு, தெரியாததை தெரிஞ்சுக்க முற்படு. தெரிஞ்சு எனக்கு தெரியும்னு சொன்னான்னா அவங்ககிட்ட போய் கேளு, உண்மையிலேயே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேளு. அவன் உண்மையிலேயே தெரியும்னா ஒத்துக்கு தான் நீ ஆகணும். ஏன்? உனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். நான் தெரிய வச்ச ஒரு ஆள் இருப்பான் தானே, நான் யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிய வச்சிருப்பேன் தானே, யாருக்குமேவா தெரிய வச்சிருக்க மாட்டேன். ஒரு மெழுகுவத்தி எரியுதுன்னா இன்னொரு மெழுகுவத்தி என்ன பண்ணியிருக்கோம், எரிய வச்சிருக்கோம் தானே. இங்கே வரீங்கன்னா இங்கே யாரோ ஒருத்தர் எரிஞ்சிருப்பான் தானே, அவனை போய் கேளு. இல்லை கேட்கலாம் தானே. அவனே ஒருத்தன் இட்டுன்னு வந்து விட்றான்னா அப்போ அவனுக்குள்ளே எரிஞ்சதுனால தானே ஒன்று இட்டுன்னு வந்து இங்கே விட்டுக்கிறான். உங்களுக்கு நீங்கள் யாரும் இங்கே வரீங்கன்னா எதுக்கு வந்தீங்க? அவனுக்குள்ளே என்ன ஆச்சு? ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே நடந்ததுனால தான் நீங்கள் எடுத்து வந்து விட்டான். அப்போ நீ அந்த இடத்தையும் நம்ப மாட்டேன்னா எப்படி போனேன்னு பாரு. நீ வெறும் விளம்பரங்களை பார்த்து போனியான்னு பாரு. நான் பேசுகிறேன் இன்றைக்கி, நான் நல்லா வளர்ந்துருது டெக்னாலஜிலாம், என்ன ஆச்சு நல்லா வந்து நான் நேரடியாக பேசுகிறேன். உனக்கு என்ன பண்ணுறேன், உனக்கு கூட உறவுறதுக்கான சந்தர்ப்பத்தை தரேன், ஒரு என் ஃபோன் நம்பர் தரேன், பேச சொல்கிறேன், எனக்கு கூட வான்றேன், உணர்ன்றேன். ஃபீஸ் கம்மியாக இருக்கும்போதே வா. 500 இருந்தது, 1000 இருந்தது, இப்போ 10,000 ஆச்சு, அடுத்தது 1,00,000ன்றேன். நான் யார் தப்பு? நழுவு விட்டுனே போனால் நான் அப்படியே உட்காந்துக்கணும். எதனா தட்டு இங்கே ஒருத்தர் கோச்சினே போட்டார், இன்னும் ஓட ஓட ஊட்டிட்டு பில்டிங் காட்டுறேன்றப்பா நியாயமா இது? ஒருத்தர் வந்து கடவுள் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு வசதியாக இருக்கு, வசதியானா மற்றவங்க ஒத்துக்க மாட்டேறான் பாருங்க. இது ஒரு பிரச்சனை இப்போ எனக்கு இல்லை. ரெண்டுமே டேக்கிள் பண்ணி போனோம். நம்ம என்ன பண்ணி போனோம், அவனை இவனையும் பேலன்ஸ் பண்ணி போனோம். நான் சந்தர்ப்பம் கொடுத்துனே இருக்கிறேன், ஆனால் 8 வாரம் ஒன்று இருக்குது. நீ என்ன பண்ணு, அந்த வாய்ப்பு எப்பவுமே தருவேன்னு எப்படி சொல்ல முடியும்? 8 வாரம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன். 8 வாரம் இங்கேயே பேசுறது வேலை வச்சு நிற்பேன் நான். நாளைக்கு யாருன்னா என்னுடைய ஆள் பேசி நிற்பாங்க. எப்பவுமே 8 வாரம் நானே ஓடி நிற்பேன், நீங்கள் கேட்டு நிற்பீங்கன்னு நினச்சிருக்காதீங்க. எனக்கு ஆல்மா யாருன்னா சீரி மட்டும் போட்டு விட்டு கேட்டு சொல்லிடுவாங்க 8 வாரம். அதுவும் வரவன் வந்து எப்படி சொல்லணும், நீ நின்று தான் உட்காந்துக்கணும். இல்லை 8 வாரம் நீ வரணும், எப்படி உட்காந்துக்கணும், நீ உட்காந்துக்கணும், இப்படி திரும்பக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் உனக்கு உபதேசம் தருவார். அவருக்கு என்ன புரியுது அவர் சொல்லுவார், அது நம்மளா பொறுப்பே இல்லை, மாறும். அப்போ நீ என்ன செய்யலாம், சந்தர்ப்பங்கள் எல்லாம் பயன்படுத்துக்கோ. எப்போது நீ நழுவு விட்டுட்டு வேதனைப்பட்டுனுக்கிற, எப்போதும் இந்த மனிதர்கள் நழுவு விட்டு வேதனைப்படுற. ஆனால் தேடுற மனிதன் எப்பவுமே கேட்ச் பண்ணிடணும். இருக்கும்போது பாபா பயன்படுத்தினவன் இல்லாமல் இருந்தான் இருந்திருப்பான், புத்தரை பயன்படுத்திக்காதவன் இல்லாமல் இருந்திருப்பான் இருக்கிறான். அவர்கள் எப்பவுமே பயன்படுத்திக்கிறவங்க எப்பவுமே எப்படி தான் இருக்க போகிறாங்க, அளவுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அதனால் என்னையும் யார் தான் பயன்படுத்த போகிறான், ஒரு அளவுக்குள்ளே தான். ஓசோவை எல்லாருமா பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஓசோவை பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓசோ சொல்கிறான், யாருன்னா என்னை விமர்சித்தா என்ன பண்ணலாம், நான் எல்லாரும் விமர்சிக்கிறதுனா எனக்கு என்ன இல்லை அவன் மேலே, நான் யாரையும் விமர்சிக்கிறேன்னா எனக்கு என்ன இல்லை அவன் மேலே, பழி வாங்குற உணர்ச்சி அவனை அதெல்லாம் எனக்கு இல்லை. செத்து போனான் திரும்ப சாடிக்க முடியும். இந்த பூமி எப்படிலாம் என்ன பண்ணுறேன், எல்லாருமே சாவடிச்சிடும். அப்புறமா நான் அவனை சாவடிக்கிறது, அவன் கருத்து தப்புன்னு மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அவன் சித்தாந்தம் தப்பு, அவன் சொல்ல வந்த விஷயம் அசிங்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒத்துக்க முடியலன்னா நீ வாழ்றியான்னு கேட்குறேன். நான் போனால் என்ன பண்ணோம், கவனுக்கு கனவுல வாழ்றவன் என்ன செய்வான், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் என்ன செய்வான். உள் வெளிச்சம் ஒன்று நிச்சயமாக இருக்குது, அதுதான் யோக சாதனைக்கு. அதான் யோக சாதனை. அந்த வெளிச்சத்தை அடையிறது தான் யோகம். உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது பாரு, அதை போய் அடையிறதுக்கு இந்த வெளி வெளிச்சமாக இருக்கிற குரு, நீ உனக்கே விளங்குற வெளிச்சமாக இருக்கிற நீன்ற உங்கள் மனம் அல்லது உள்ளம், அது உள்ளே இருக்கிற இறை ஜோதியாக இருக்கிற ஜோதி உள்ளே இருக்கிற அப்படின்னு ஒன்று அது உணர்த்தும். அதுக்கு தான் இந்த சந்தர்ப்பம். நீ கட்சி வரைக்கும் நான் சொல்லி நான் ஒன்றா சொல்லுவேன் அப்படின்னா எல்லாம் உண்டு. வெளிச்சம்னா நீ நினச்சிக்காத ஃபிலமெண்ட் எரிஞ்சு இல்லது தீக்குச்சி எரிஞ்சு வர்றது இல்லை. அது காலையும் அல்ல மாலையும் அல்ல, அது இல்லை இல்லை. சூரியன்லேருந்து வர வெளிச்சம் அது இல்லை. ஒன்றா ஒருத்தர் சொல்கிறார், அப்படியே ஒரு கூட்டம்லாம் கொண்டு அப்படி மேலே போனேன் பரமபிதா கிட்ட பேசுறதுக்கு. ஒரு சேரில் அப்படியே வெளிச்சம் மட்டும் இருந்தது. அப்படி இந்தியா மேலே அணுகுண்டு விட அதளவுக்கு பாதுகாத்துனுக்குது. ஏன்னா இவர் இந்தியாவில் இருக்கிறார்ல. அப்படிலாம் மேலே ஒருத்த வெளிச்சமெல்லாம் உட்காந்து இல்லை எங்கண்ணா நீங்கள் நினச்சின்னு இன்னும் எங்கங்கிற மாதிரி அதை யாருக்கும் பழி வாங்காமல் பேசுதுன்னு ஒன்று ஐடியாவாக இருக்குது. நீ என்ன ஆகும் அந்த மாதிரி பேசியிருந்தா, யாருக்கும் நோவாமல் பேசினா போட்டோம் கட்டி போட்டோம் இருந்தான்னு போது மெச்சிக்கிட்டோம். எனக்குன்னா வந்து அது பக்கம் போனாலும் பரவாயில்ல, இப்படி போனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் போகணும், அதுக்கு நான் தான் ஓணும் கொடு கம்முன்னு மட்டும் வாங்கி மட்டும் வச்சுன்னு. நீயும் சொர்ண கட்டு போயிட்டீரியா, அவனும் சொர்ண கட்டு போட்டுக்கிறான். மெச்சிச்சின்னா அதை பற்றி உனக்கு நான் இருக்கிறேன். கோடி பேர் வந்து போகிறீங்களே, உங்கன்னா ஒரு பொறுப்பான மனிதன் என்ன செய்ய மாட்டாங்க, பொறுப்பான மனிதன் என்ன செய்ய மாட்டான்.
இன்னொருத்தர் எப்படி செய்ய மாட்டான், அசிங்கப்படுத்த மாட்டான். அது வேலையா அவனுக்கு? நீ வாழ வந்துக்கிற, நீ எப்படி வாழணும், எப்படி வாழணும் நீங்கள்? சந்தோஷம். அது எப்படி சொல்லக்கூடாது, ஆனந்தமா சொல்லும்போது ஒருத்தர் சொல்லு, கத்தி கத்தி சொல்ல உள்ள வலிக்குது, என்ன செய்யுது இல்லை, வலிச்சா சொல்லு, என்ன பண்ணலாம், அந்த வலியை எடுத்து போட்டுடலாம். உனக்கு புரியலன்னா சொல்லு, என்ன பண்ணலாம், புரிய வைக்கலாம். உனக்கு பொருத்தம் இல்லைன்னா என்ன பண்ணு, என்கிட்ட பேசு, ஒன்றும் வலிக்காத. நீ சாப்பிடலன்னா தப்பு கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஏய் கறி சாப்பிடலன்னா ஞானம் அடைய முடியாதுடா. முதல்ல போய் பிரியாணி சாப்பிடு, நான் ஒருத்தேன். அங்கே போனால் பிரியாணி தான் கொடுப்பாங்க. அப்படி கற்றுன்னு வந்து கூட அந்த புள்ள வந்து கறி சாப்பிடாதுன்னு சொல்லி தெரியுது. அதுதான் இப்போ பெரிய கூத்து. அந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட்டு கற்றுக்குன்னு வந்துட்டு கறி சாப்பிடாதுன்னு சொல்லி திரிகிறான். அவர் ஞானம் அடித்து கறி சாப்பிட்டாரு, ஆனால் மற்றவங்க ஞானம் அடைக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு பொழுது. இவர் தான் அறிவு திருக்கோயில் கட்டுனுகிறார், ஒரு ஊரா பிரியாணி சாப்பிட்டு ஞானம் அடையிறதுக்கு. இதெல்லாம் அறிவு திருக்கோயிலான்னு பார்த்துக்கோ. அறிவுக்கெல்லாம் திருக்கோயிலெலாம் தேவையில்லை, உன் உள்ளதான் அது. நீ தான் என்ன பண்ணணும், விசேஷத்தை உணரணும். உனக்கான சந்தர்ப்பம் வாழும்போது தான். செத்துட்டியானா, ஜீவன் இருக்கும் மட்டும் வாழ்க்கை உனக்கு மட்டும், இதுதான் ஞான சித்தர் பாட்டு இல்ல. இந்த வாழ்க்கை கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு சொல்லு. ஓ